சிவகார்த்திகேயனை அவமானப்படுத்திய ப. ரஞ்சித் இதற்கு முடிவே இல்லையா? ஆகஸ்ட் 15ஆம் தேதி ப. ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடித்த தங்கலான் திரைப்படம் வெளிவந்தது. அது கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது. சரி, படம் சுமாராக இருந்தாலும் ஒடுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் என்ற ஒப்பாரியை வைத்து படத்தை ஓரளவிற்காவது ஓட்டலாம் என்று பார்த்தால் அதற்கும் கோபாலபுரத்து வாரிசு அருள்நிதியின் திரைப்படம் டிமாண்டி காலனி 2 தடையாக அமைந்துவிட்டது. பெரிய இடத்து படம் என்பதால் தங்கலான் திரைப்படத்தை திரையிட்ட முக்கிய திரைகளில் முதல் வார இறுதியிலேயே டிமாண்டி காலனி 2 படத்தை திரையரங்குகள் திரையிடத் தொடங்கியதாக சொல்லப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை வைத்து தங்கலான் படத்துக்கு விளம்பரம் தேட முயற்சி செய்தார் ப. ரஞ்சித். ஆனால் அதுவும் கடைசியில் கைகூடற்கு மாறாக ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை ஒட்டி அவர் திமுகவிற்கு எதிராக பேசிய கருத்துக்கள் தற்போது தங்கலானை பாதித்துவிட்டது. இவரை நம்பி ரத்தமும் சதையுமாக சியான் விக்ரம் படத்திற்காக உழைத்திருக்கிறார். ஆனால் இவரது வீண் பேச்சால் எல்லாம் வீணாகியது. இனி ப. ரஞ்சித் பேசுவதை குறைத்துவிட்டு எப்படி சிறந்த படம் எடுக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என படத்தை பார்த்த பலரும் விமர்சனங்களை எரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டு எப்படி இயக்குனர் அமீரை மேடை நாகரீகம் இல்லாமல் ப. ரஞ்சித் அவமதித்தாரோ அதேபோல் நடிகர் சிவகார்த்திகேயனை அந்த நிலைமைக்கு தள்ளி உள்ளார். ப. ரஞ்சித்தின் கூட்டாளியான மாரி செல்வராஜ் இயக்கிய புதிய படம் வாழை. அப்படத்தின் ப்ரமோஷன் விழா சமீபத்தில் நடைபெற்றது. அதில் ரஞ்சித் உட்பட திரை பிரபலங்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆனால் நேரடியாக விழாவில் கலந்து கொள்ளாமல் சிவகார்த்திகேயன் அப்படத்தை பார்த்துவிட்டு பாராட்டி பேசும் காணொளி திரையிடப்பட்டது. அதில் சிவகார்த்திகேயன் பேசியிருப்பதாவது: பரியேறும் பெருமாள் படம் பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருந்தது. அதன் பிறகு அவர் எடுத்த படங்களான கர்ணன், மாமன்னன், இந்த இரு படங்கள் அவருக்கு பெயர் வாங்கி கொடுத்தது. அவர் எப்படிப்பட்ட படைப்பாளி என்பது மக்களுக்கு தெரிந்தது. ஆனால் இந்த 2 படங்களில் ஆக்ஷன் ஜோனில் போய்விட்டார். வாழை முழுக்க முழுக்க வாழ்வியல் சார்ந்த படம். இது முழுக்க முழுக்க அழகாக இருக்கிறது. இன்னும் நிறைய படம் அவர் வாழ்வியல் சார்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு பரியேறும் பெருமாளுக்கு பிறகு மாறி எடுத்ததில் பிடித்த படமாக வாழை மாறிவிட்டது என்று மனதில் பட்டதை சிவகார்த்திகேயன் பேசினார். இதைத் தொடர்ந்து மேடை ஏறி பேசிய ப. ரஞ்சித், ஒரு படைப்பாளி எப்படி படம் இருக்கணும் என்று அவன் முடிவு செய்கிறான். அவனுக்கு ஒரு மிகப்பெரிய கொடூரத்தை நீங்கள் நிகழ்த்துகிறீர்கள். என்ன நிகழ்த்துகிறீர்கள் என்றால், பரியேறும் பெருமாள் தான் நல்ல படம், கர்ணன், மாமன்னன் எல்லாம் மொக்க படமா? எனக்கு பரியேறும் பெருமாளுக்கு அடுத்து வாழைதான் பிடிக்கும் என்றால் ஏன் உனக்கு கர்ணன் பிடிக்கவில்லை? ஏனென்றால் அவன் திருப்பி அடிக்கிறான். திருப்பி அடித்தால் உனக்கு பிடிக்காதா? உன் நெஞ்சை வருடி நான் கவலைப்படுகிறேன் என்பதை சொல்வதன் மூலமாக நீ நன்றாக இருக்கிறது என்று நீ உணர நான் கம்ஃபர்ட் ஜோனில் படம் எடுக்க வேண்டுமா? வலியை காட்டும் பொழுது கைதட்டி கொண்டாடும் கூட்டம் கர்ணனாக நின்று சண்டை செய்யும் பொழுது வயலன்ஸை குளோரிஃபை செய்கிறான் என்றால் எவ்வளவு மோசமாக இல்லை? நான் இப்படித்தான் படம் எடுக்க வேண்டும் என்று நீ எனக்கு கற்றுக்கொண்டே இருப்பியா என்று கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் ஆவேசத்துடன் பேசினார். விழாவில் பங்கேற்ற அனைவரும் மீண்டும் மீண்டுமா என்ற ரீதியில் அதிர்ந்தனர். மாமன்னன் இசை வெளியீட்டு விழாவில் கமல்ஹாசனை முன்னிருக்கையில் வைத்துக் கொண்டே இயக்குனர் மாரி செல்வராஜ் தேவர் மகன் திரைப்படம் குறித்து பலத்த விமர்சனங்களை தையக்கமே இல்லாமல் வைத்திருப்பார். அதே போன்ற ஒரு செயலை ப. ரஞ்சித்தும் மீண்டும் செய்திருக்கிறார். ப. ரஞ்சித் சொல்வது போல், என்னை இப்படி படமெடு அப்படி படமெடு என்று நீ சொல்லாதே என சொல்லும் அவர், இந்த படம் ஏன் உனக்கு பிடிக்கவில்லை, அதில் என்ன குறை இருக்கிறது என சொல்லும் அதிகாரமும் ஒருபோதும் அவருக்கு இல்லை என்பதை அவர் உணர வேண்டும். மேலும் ப. ரஞ்சித் மற்றும் மாரி செல்வராஜ் விமர்சனங்களை தாண்டி தற்போது தமிழ் சினிமாவில் வெற்றி இயக்குனர்களின் பட்டியலில் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் அனைத்து சமுதாய ரசிகர்களும் அவர்களது படங்களை பார்த்து வெற்றி பெற வைத்ததால்தான். அதனால் அதையும் இருவர் உணர வேண்டும் என பொதுமக்கள் கருத்து கூறி வருகின்றனர்.